வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா, உச்சாடனம். இது சிவபிரயோகத்தை கொண்டு பண்ணுற முறை இது. இந்த முறையை கொண்டு தெய்வத்தை விரட்ட முடியும், பேய் பிசாசை விரட்ட முடியும். நம்மளுக்கு நீண்ட நாட்களாக எதிரி தொல்லை கொடுத்துட்ருக்கான், அவனை ஊரை விட்டே காலி பண்ண வைக்க முடியும். இந்த முறையை கொண்டு யாரையுமே நீங்கள் விரட்டலாம், சரிங்களா? இதுக்கு பெயர் தான் உச்சாடனம். ஒரு தெய்வத்தையும் சரி, ஒரு ஆன்மாவையும் சரி, எதிரியும் சரி, இருக்கிற இடத்த விட்டு எப்போதும் வராத மாதிரி அடித்து விரட்டக்கூடிய முறை தான் உச்சாடனம், சரிங்களா? அவங்களுக்கு சில பேருக்கு உச்சாடனம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இதை எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னா, ஒரு காரிய தகட்டில் இந்த இதை எழுதுங்க, சரிங்களா? இந்த உச்சாடன சக்கரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க சக்கரத்தை ஒரு காரிய தகட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு எதிரியாகவே நினச்சி எழுதுங்க. இதை எப்போ எழுதலாம் அப்படின்னா, அமாவாசையில் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா சனிக்கிழமை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எழுதிட்டு கீழே அவனோட பேர் எழுதுங்க. தாய் பெயர் தெரிஞ்சால் இன்னார் மகன் அப்படின்னு தாய் பெயரை போடுங்க. இல்லை அவங்க அம்மா பெயர் தெரியல, எதிரி பெயர் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா எதிரி பெயரை தலைகீழாக எழுதுங்க, சரிங்களா? தலைகீழாக எழுதிட்டு இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஒரு 10,008 உரு நீங்கள் தாராளமாக கொடுத்து சித்தி பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பூஜை அறையில் உங்கள் சக்திக்கு ஏற்றாறு படையல் போட்டு இந்த எந்திரத்திற்கு ஒரு 10,008 உரு கொடுங்க. இப்படி நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐங்கோலம், சரிங்களா? ஐங்கோலம் இருந்தால் வைங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் எதுவும் வேண்டாம். இதை வச்சுட்டு இதை சுருட்டி எதிரியோட வீட்டுக்கு பின்னாடி நீங்கள் புதைச்சி வச்சிடலாம். இப்படி நீங்கள் புதைச்சி வச்சிட்டிங்கன்னா எதிரிக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா, அவனால் வீட்டில் அங்கே இருக்க முடியாது. யாரோ ஒருத்தவங்க நைட்டில் மிரட்டுற மாதிரி இருக்கும். அவனுக்கு அப்படியே அதையை மீறி அவனும் இருந்தானா ஏதாச்சும் அவனுக்கு விபத்து உள்ளாக்கி அந்த வீட்டில் இருக்காத மாதிரி பண்ணி விட்டுரும், ஊரை விட்டே ஓடிடுவான். இந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கும். இதே பேய் பிடிச்சவங்களுக்கு எப்படி இந்த பேயை விரட்டணும் அப்படின்னா, நம்ம தரையில் இந்த எந்திரத்தை போட்டு இந்த சக்கரத்தில் மையப்பகுதியில் அந்த நபரை உட்கார வச்சு இந்த மந்திரத்தை ஒரு 108 உரு கொடுத்து ஒரு 3 திருப்பு அடித்தா எப்பேற்பட்ட பேயும் ஓடும், சரிங்களா? இதெல்லாம் அனுபவ முறைப்பா. இதெல்லாம் தாராளமாக இந்த கோயில் பண்ணுறவங்க, கோயிலில் குறி சொல்கிறவங்க, இந்த சின்ன சின்ன எளிமையான மந்திரிக்கிறவங்கலாம் தாராளமாக இந்த முறையை நீங்கள் கையில் எடுத்து பண்ணலாம், சரிங்களா? அஷ்டகர்மத்திலேயே எக்கச்சக்க வகைகள் இருக்குது, சரிங்களா? இந்த சிவபிரயோகத்தை தெளிவாக கற்றுக்கிட்டிங்கன்னா இதே போதும். ரொம்ப அப்படியே அக்யூரேட்டாக அடிக்கலாம் எல்லாமே. இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்கள் தெரிஞ்சுக்கூட நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.